திருக்குறள் சிந்தனை. திருமணம் புரிந்து மனைவியுடன் மணவாழ்க்கை நடத்தி வரும் இல்லறத்தார் கல்வி கற்கும் மாணவ பருவத்தினருக்கும் முற்றத்துறந்த முனிவர்களுக்கும் ஏழை இரவலர்களுக்கும் ஆதரவு கரம் நீட்டி அவர்கள் நல்ல நெறியில் வாழ்ந்து வர உதவி புரிதல் வேண்டும். அம்மூவர்க்கும் உணவு உடை முதலியன கொடுத்து அவர்கள் நல்ல நெறியில் வாழ்ந்து வர உதவுவது இல்லறத்தார்க்குரிய புனிதமான கடமையும் ஆகும். மனம், மொழி, மெய் ஆகியவற்றில் தூய்மையாக இருப்பதே நல்லாறு நல்ல நெறி என்று அறநூல்கள் கூறும். அத்தூய்மை இல்வாழ்வார்க்கு மிகவும் இன்றியமையாதது ஆகும். அவர்களே எல்லாருக்கும் உதவி தர்மம் தழைக்கச் செய்கின்றார்கள். அவர்களே இல்வாழ்க்கையின் பயன்களை இனிதே அடைகின்றார். ஆகவே இல்லறத்தார் எல்லாருக்கும் உதவி புரிந்து அவர்கள் சிறந்த செவ்வையான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று தெய்வப்புலவர் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்றார். நாளையும் சிந்திப்போம்.